ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் எந்த டாப்பிக்க பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லப் போறதில்ல. ஏன்னா, உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். நீங்க பாருங்க, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ச நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விடுகதை. இந்த விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தாய் இனிப்பால், மகள் புளிப்பால், பேத்தி மணப்பால். அது என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். நான் எதனால பிசினஸ் ஆரம்பிச்சேன், என்ன காரணம், எதுக்காக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல ஃபர்ஸ்ட்டா பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. நான் சாரி பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு 1 வீக் தான் ஆச்சு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நெறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னன்னா, நேத்து ஒண்ணு எனக்கு நடந்துச்சு. எனக்கு அத நினைக்கும்போது அப்படியே புல் அரிச்சு போச்சு. நிஜமாவே, நிஜமாவே சொல்றேன். எனக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என்னதான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட்டு நான் சேல் பண்ணேன். சேல் பண்ண மணிய என் கையில வாங்கிட்டேன். என் கையில வாங்குனதுக்கப்புறம், எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு எமோஷன் ஆயிட்டேன். என்னைய அறியாமயே நான் அழுதுட்டேன். நம்மளால எதுவுமே முடியாதுன்னு நெனச்சுட்டு இருந்தோம். நம்மளாலயும் முடியும் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாரி எல்லாத்தாலயும் முடியும். யாராலயும் முடியாது எதுவும் இல்ல. நான் அத வாங்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நமக்கு பின்னாடி நம்மளுக்கு அந்த கடவுள் சப்போர்ட்ட நம்மளுக்கு வந்து அந்த கடவுள் நம்மளுக்கு துணையா இருக்கலாம். நமக்கு கடவுள் துணையா இருக்கலாம். அதே மாரி பெண் குழந்தைக, அழகான 2 பெண் குழந்தைகள கடவுள் எனக்கு குடுத்துருக்காரு. அன்பான கணவரையும் குடுத்துருக்காரு. எனக்கு சப்போர்ட்டா நிக்கிறவரு என் கணவர். எனக்கு வேற யாரும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. எனக்கு என் கணவர் மட்டும் தான் எல்லா சப்போர்ட்டும். அப்படிங்கும்போது பார்த்தா, நான் ரொம்ப லக்கு தான். ஆனா அதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துக்கு இ இந்த இடத்துக்கு வர காரணமா இருந்தது யாருன்னா, அது என் அம்மா. இந்த இந்த இடத்துக்கு வர காரணம், அந்த காச வாங்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. எவ்ளோ ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது. இவ்ளோ நாளா எதுவுமே தெரியாம, ஒண்ணுமே தெரியாது. வெளியுலகமே தெரியாது. அப்படிதான் இருந்தேன். ஆனா எனக்கு என் கணவர் தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு. "உன்னால முடியும். நீ பண்ணு. நீ எதுவா இருந்தாலும் நீ பண்ணு" அப்படின்னு சொல்லி எனக்கு தான் என் கணவர் தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. இந்த இடத்துக்கு இந்த ஒரு நிலைமைக்கு நான் வர காரணம் என் அம்மா. ஏன்னா அம்மா இல்லைன்னா யாருமே இல்ல. நிஜமாவே. அம்மா இல்ல அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே இல்ல. அம்மாவ புடிக்காதவங்க யாருமே இல்ல. அம்மாவ எல்லாத்துக்கும் பிடிக்கும். அம்மாவ பிடிக்காதவங்க ஒரு பர்சன் சொல்லுங்க பாப்பா. யாருமே கிடையாது. இல்லையா? அப்படி பார்க்கும்போது சாரி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். எனக்கு பேசும்போது எனக்கு எங்க அம்மாவ பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா அம்மாங்கிறவங்க ஒரு தெய்வம். அம்மா இல்லாம கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அம்மா உயிரோட இருந்தும், அது இல்லாம அந்த வலிய அனுபவிக்கிறது நெறைய பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி. ஏன்னா, எனக்கு அம்மாவ பத்தி பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிருவேன். எங்க அம்மாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் அம்மாவுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா, எங்க அம்மா இருந்தும் நான் இல்லாம தான் இருக்கேன். எனக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. எனக்கு என் கணவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்ப நெனைக்கிறேன், நம்ம இந்த இடத்துக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்ம அம்மா தான். நம்ம அம்மா இல்லாம நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வர முடியாது. இல்லையா? என்ன சப்போர்ட் இருந்தாலும், என்ன அன்பு இருந்தாலும், நம்ம அம்மா இல்லாம எப்படி நம்ம இருக்க முடியும்? இல்லையா?
நான் எனக்கு அம்மா இருக்காங்க. ஆனா, அவங்களால எந்த சப்போர்ட்டும் எனக்கு குடுக்க முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன். நான் அழுகக்கூடாதுன்னு நெனச்சேன். பட் என்னால முடியல. அம்மாவ பத்தி பேசும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். சாரி. நான் எந்த டாபிக்க பத்தி பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அம்மாங்கிற டாபிக் தான் நான் பேச வந்திருக்கேன். அம்மானாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும் பிடிக்கும். என்ன பேசு எனக்கு ரொம்ப எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு. அம்மா இருக்காங்க. ஆனா, அவங்களால எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது. அவங்க இருந்திருந்தா, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன். என் கணவர் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு. ஆனால், அவங்க இருந்திருந்தா, நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன். எனக்கு இன்னும் சப்போர்ட் கிடைச்சிருக்கும். என் குழந்தைங்கள பார்த்துருப்பாங்க. நான் இன்னும் என்னால என்ன முடியுமோ அத நான் பண்ணியிருப்பேன். பட் என்னால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்ல. என் கணவர் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அவரும் ஒர்க்குக்கு போறாரு. அவரும் போகணும். அப்பதான் நான் ஃபேமிலிய ரன் பண்ண முடியும். ஸோ நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து தான் ஆகணும். நான் குழந்தைங்கள பார்த்துக்க இருந்து தான் ஆகணும். எல்லாரோட நிலைமையும் இதுதான். சப்போர்ட் இல்லாதவங்க ஆளுங்கள பார்த்தா எல்லாத்துக்கும் இதுதான். அவங்க குடும்பத்த பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்க திறமைய வந்து காமிச்சுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு இப்ப தோணுது, நம்மளுக்கு வந்து அம்மா சப்போர்ட் இருந்திருந்தா, நம்ம இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம். நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்னு தோணுதோ, அதெல்லாமே பண்ணியிருக்கலாம். அப்படின்னு தோணுது. இப்ப குழந்தைங்கள வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். எதுவும் பண்ண முடியல என்னால. அம்மா இல்லாம இந்த உலகத்துல யாருமே வர முடியாது இல்லையா? அம்மா தான் எல்லாத்துக்குமே. நான் ரொம்ப எமோஷனலா பேசுறேன். சாரி. நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன ஏதுன்னு நான் சொல்றேன். ஏன் எங்க அம்மானால முடியல? என்ன? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன்.